Hi brothers and sisters, welcome to this new video. இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான பல டெக்னிக்கல் விஷயம் அப்புறம் ஃபண்டமெண்டல் விஷயம் எல்லாமே இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெண்டாவது வந்து நிறைய பேர் சில ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது நிஃப்டி ஏறுமா இறங்குமா, அதுக்கு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். இந்த அனலைஸை வந்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது வந்து இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. நமக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் பண்றவங்க நம்மள கணிச்சு அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம இப்பவும் அந்த இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், ட்ரெண்ட் லைன், இது பேட்டர்னு, இதுல மட்டும் இல்லாம அதை விட அட்வான்ஸா நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் என்ன, மார்க்கெட் வந்து இப்ப ஜியோ பொலிட்டிக்கல்ல என்ன பண்ணுது, மத்த எஃப்ஐ என்ன திங்க் பண்றாங்க, எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணிடுறேன். அப்போ அதையும் நீங்க வந்து கத்துக்குங்க. சரியா? சரி, இப்ப சார்ட்ல போயிடலாம் இமிடியேட்டா. கடைசி 7 ட்ரேடிங் செஷனா அந்த டே கேண்டிலுக்கு மாத்திரம் பாருங்க. கடைசி 7 ட்ரேடிங் செஷன்ல ஃபர்ஸ்ட் 3 வந்து கிரீன் கேண்டில் போட்டு மேல போச்சு. அதுக்கப்புறமா ஒரு நடுநிலையான கேண்டில், டோஜி கேண்டில். அதுக்கப்புறம் 3 ட்ரேடிங் செஷன் ரெட் கேண்டில் போட்டுச்சு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல மார்க்கெட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப கடைசியா நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். கடைசியாவோ இடையிலையோ டெக்னிக்கலா வரும் வாரம் எப்படி இருக்கலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். அது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? சரி, இப்போ வந்து இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து இந்த வீக்லியில இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிரேவ்யார்ட் கேண்டில் சொல்லுவாங்க, இல்ல ஹேமர் கேண்டில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்துட்டாலே நம்ம ரொம்ப முக்கியமாக உற்று நோக்கி மார்க்கெட்டை பார்க்கணும். அதுதான் நம்ம இந்த லாஸ்ட்ல பார்க்க போறோம். சரி, இப்ப போன வாரம் என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு, என்ன நடக்க போகுது ஈவெண்ட்ஸ்லங்கிறதை பார்த்துட்டு, சில நியூஸும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா டெக்னிக்கலா இதெல்லாம் பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. சரியா? சரி, என்ன நடந்ததுன்னா 2 நாள் தீபாவளி லீவ் இருந்தது. அதனால மார்க்கெட் இடையில சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு மார்க்கெட் மேலே ஏறிச்சு இறங்குச்சு. அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் வந்து தீபாவளி பிசினஸ் பண்ணாரு பிஎம் மோடிக்கு. பிஎம் மோடி தேங்க்ஸ் பண்ணாரு, மார்க்கெட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் என்ன காரணம், ட்ரம்புடைய பல பேச்சுக்கள்னால இறங்குச்சுன்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி ரிசல்ட்ஸும் மார்க்கெட் எடுத்துக்கிட்டது ஒரு மிக்ஸ்டா தான் எடுத்துருச்சு. ஹெவி வெயிட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்தது. HDFC, ICICI இந்த ஹெவி வெயிட்ஸ் வந்தும் மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து கீழ் சைடு தான் ஆயிருக்கு. சரி, அப்புறம் இந்தியா வந்து ரஷ்யாவுடைய ஆயில வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவோம் ஸ்லோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ் ட்ரேட் டீல்ல வந்து ஒரு பாசிட்டிவா இது கருதப்பட்டுச்சு. அதுவும் மார்க்கெட் மேல போனது காரணமா இருந்துச்சு. அப்புறம் எஃப்ஐ ஆக்டிவிட்டி பாத்துருங்க. இந்த பாருங்க, எஃப்ஐஸ் நான் பல தடவை அந்த மாசத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். முன்னாடி ஃபுல்லா வித்துட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு நியூட்ரலா தான் இருக்காங்க. அதாவது ஏறவும் மாட்டுறாங்க, இறங்கவும் மாட்டுறாங்க. அதாவது வாங்கவும் மாட்டுறாங்க, விற்கவும் மாட்டுறாங்க. சோ மார்க்கெட் அதை அனுசரிச்சுதான் சில நாட்கள் ஏறுது, சில நாட்கள் இறங்குது, சில நியூட்ரலா இருக்கு. இந்த பாருங்க, இவ்வளவு நாள்லயும் ஒரு 244 கோடிக்கு தான் வித்து வச்சிருக்காங்க. பாக்கி எல்லாமே ஒரு நடுநிலையா இருக்காங்க. டிஎஸ்னாலதான் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். 34,000 கோடி கிட்டத்தட்ட அவங்க வாங்கி இருக்கிறாங்க. இது போன வாரத்தில் நடந்தது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆகும். மார்க்கெட் அதை ரியாக்ட் பண்ணி இந்த பாருங்க, ஒன்னு இந்த டே கேண்டிலுக்கு மாத்திரம் ஒன்னு கேப் டவுன் ஆகும், மார்க்கெட் மேலே ஏறும். இல்லாட்டி கேப் அப் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வரும், கேப் அப் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வரும், கேப் அப் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வரும். இது கேப் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் மேல போகும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஃபாலோ ஆகாம மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன்ல நடந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கோல்டை பொறுத்தவரை 4381ங்கிற ஒரு லைஃப் டைம் ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அது வந்து இந்த சார்ட் பாத்துறோம். 7% கிராஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் போன வாரத்துல எல்லாருமே எதிர்பார்த்த கோல்டு வந்து எக்கச்சக்கமா ஏறிச்சு, எக்கச்சக்கமா இறங்கிச்சு. 7%லாம் இதுக்கு முன்னாடி இறங்கல ஒரே நாள் 2 நாள்ல. அதே மாதிரிதான் அதை தொடர்ந்து சில்வரும் 54.485 12% கிராஷ் ஆச்சு. நிறைய பேர் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க பாருங்க. ஹைல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான். இருந்தாலும் வெரி வெரி லாங் டேர்ம்ல இருந்தா அது ரொம்ப கஷ்டம். அந்த பாருங்க, நான் வந்து 3 மந்த் கேண்டில் போடுறேன். எவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஏறுதுன்னு பாருங்க. இது வந்து ஏப்ரல் 2011 இதே மாதிரியே 50 வந்தது. அப்புறமா 12 வரைக்கும் வந்தது. அது 14 வருஷம் கழிச்சு தான் அந்த ஹைக்கே வந்திருக்கு. அதனாலதான் சில்வர் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கவுண்டர், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு உள்ள கவுண்டர் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, அடுத்தது வந்து ட்ரம்ப் இது ஐஎன்ஆர் வந்து 88 கீழே வந்தது, ஒரு பாசிட்டிவானது. 87 பாயிண்ட் சம்திங் மார்க்கெட்டுக்கு வந்தது. அதே மாதிரி சைனா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் வந்து ட்ரையல் பார்த்தாங்க, CR450. அதுவும் போன வாரத்தில் நடந்தது. அப்புறம் ட்ரம்ப், ரூபியோ, வேன் இவங்க எல்லாம் வான் பண்ணாங்க இஸ்ரேல. என்ன வெஸ்ட் பேங்க் அனெக்சர் பத்தி சொன்னாங்க, அது வான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து யூரோப்பியன் யூனியன்ல மிலிட்டரி கேட்டார்.
இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. நடக்க போற சில ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். நடக்க போறது 27/10/2005 மண்டே டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் நியூ ஹோம் சேல்ஸ் இதோடைய டாட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் 28/10/2025 மந்த்லி நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி, அதே மாதிரி இந்தியாவுடைய கம்யூனிட்டி இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் டாட்டா, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டாட்டா, அப்புறம் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் டாட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் சிபி கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டாட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் 29/10/2025 புதன்கிழமை வந்து கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அப்புறம் யூஎஸ் உடைய எஃப்எம்சி மீட்டிங், அப்புறம் ஃபெட் ரேட் டிசிஷன் இருக்கு. அப்புறம் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அப்புறம் 30ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி, அது மந்த்லி எக்ஸ்பைரி கூட. ஜெர்மனுடைய ஜிடிபி வர வேண்டியிருக்கு, யூஎஸ் உடைய ஜிடிபி, யூரோப்புடைய ஜிடிபி, இப்படி வரிசையா அடுத்த வாரம் ஃபுல்லாவே முக்கியமான டாட்டா வரக்கூடிய வாரமா இருக்கு. மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ வந்து யூரோப்புடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வரதுக்கு சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பேமெண்ட் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி அக்டோபர் ஃப்ரைடே அன்னைக்கு யூரோப்புடைய இன்ஃபிளேஷன், அப்புறம் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், பேங்க் டாட்டா இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் உடைய கோர் பிசிஇ பிரைஸ் இண்டெக்ஸ், சிகாகோ பிஎம்ஐ, இந்த டேட்டா எல்லாம் வர வேண்டியிருக்கு. சார், இதெல்லாம் வர வேண்டிய ஈவெண்ட்ஸ். சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம கடைசியா டெக்னிக்கலா இது பண்ணலாம். இப்போதைக்கு 30ஆம் தேதி நடக்க உள்ள சவுத் கொரியால நடக்க வேண்டிய ஆசியன் மீட் தான் யூஎஸ் அண்ட் சைனாவும் கலந்துக்கிறாங்க. இந்த முக்கியமான ஈவெண்ட் பாக்குறாங்க. அதுல முக்கியமான முடிவுகள், அதாவது சைனா கூட ட்ரேட் டாக்ஸ் கூட முடிவு எடுக்கப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் கனடா கூட யூஎஸ் இப்ப பிரச்சனையில இருக்குன்னு சொல்லி பல நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. எந்த நேரத்துல ட்ரம்ப் யார் கூட எந்த பிரச்சனை வழங்குறது இது ஒரு காரணமா. சரியா? அப்புறம் புதின் என்வாய் சேஸ் ரஷ்யா யூஎஸ் யுக்ரைன் க்ளோஸ் டு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன், இது இந்தியா டுடேல வந்திருக்கு. அதாவது ரஷ்யாவும் யுக்ரைனுக்கும் யுஎஸ் வந்து இது பண்ணி மத்தியஸ்தம் பண்ணி அது டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் கொண்டு வர போறதாக புதினுடைய ஆபீசரே சொல்லியிருக்கிறதாக இந்தியா டுடே வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா, சைனா, ஈரான் வந்து ஜாயின்ட் லெட்டர் IAEAக்கு எழுதியிருக்காங்க. இதுல வானியன் நியூஸ்ல வந்திருக்கு அந்த எனர்ஜி விஷயமா. அப்புறம் சைனா வந்து நியூ ஏர் டிஃபென்ஸ் பில்ட் பண்றதாக, அதாவது இந்தியா பார்டருக்கு பக்கத்துல, இதுல சேட்டலைட் இமேஜ்ல ரிவீல் ஆயிருக்கு. இது இந்தியா டுடேல வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு டென்ஷனான விஷயம். ஏண்டா சைனா வந்து ஏற்கனவே பார்டர்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு. சரி, ட்ரம்ப் வாண்ட்ஸ் சைனா ஹேண்ட் இன் சால்விங் ஹிஸ் ரஷ்யா ப்ராப்ளம் சொல்லி இது எக்கனாமிக் டைம்ஸ்ல வருது. அதாவது சைனாவுடைய ஹெல்ப் விரும்புறாரு ரஷ்யாவுடைய. ஏற்கனவே இந்தியாவை ஆயில கட் பண்ண சொன்னால இப்ப சைனாவை கட் பண்ண சொல்றது காட்டி ஆரம்பிக்கிறாரு போல தெரியுது. ஆனா சைனா அதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டான். இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, அப்புறம் யுஎஸ் சர்வீஸ், அதாவது இதுல காசால வந்து யுஎஸ் உடைய ட்ரோன்ஸை வச்சு இஸ்ரேலுடைய ஆக்டிவிட்டியும் ஹமாஸுடைய ஆக்டிவிட்டியும் செக் பண்ண போறதாக இது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் காசா ஹியூமனிட்டரி கிரைசிஸ் வந்து அன்சேஞ்சு, இஸ்ரேல் பிளாக்கிங் த எய்ட் அல் ஜசீரா வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் மெயின்டைனிங் கண்ட்ரோல் டீப்பன் இன்சைட் த காசா தென் எக்ஸ்பெக்டட், இது பிபிசில வந்திருக்கு. அப்புறம் ரூபியோ சீக்ஸ் குயிக் டிப்ளாய்மெண்ட் இன்டர்நேஷனல் காசா ஃபோர்ஸ், இது WI1ல வந்திருக்கு. அப்புறம் யூஎஸ் ரிஜெக்ட் ஹமாஸ் அண்ட் UNRWA ரோல் இன் காசா, இது அல் ஜசீரால இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் காசா சில்ட்ரன் வந்து டையிங் as they waiting for Israel to enter evacuation, இது பிபிசில வந்திருக்கு. அப்புறம் துருக்கி வந்து இந்த அந்த உலகப்படை இருக்குல்ல அங்க நிக்க, அதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் அப்ஜெக்ட் பண்றதாக அந்த கார்டியன்ல வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலா வந்துருவோம். மந்த்லி கேண்டலுக்கு மாத்திடுறேன். ஓகே, சாரி, வீக்லி கேண்டில் மாத்திடுறேன். ஏற்கனவே நம்ம வந்து இதை கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னு, இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தா லைஃப் டைம் ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறமா 27,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருந்தோம். இப்போ என்னண்டா, எப்பவுமே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டா புல் பேக் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஒரு புல் பேக்கா நம்ம கன்சிடர் பண்ணணும். நான் வந்து வெரி லாங் டைமுக்கு தான் சொல்றேன். இது ஒரு புல் பேக், பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் நடந்துட்டு அப்புறம் இது மேல போகலாம் ஃபர்ஸ்ட். ரைட்டா? ரெண்டாவது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு, அதாவது லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணிடுச்சு. சோ இதை வந்து டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிட்டு, இது ஒரு டாப், இது ஒரு டாப், ஏற்கனவே இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம், டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப் கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ஸ்விங் வரைக்கும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இந்த ஸ்விங் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. வராதுன்னு நம்ம இது பண்ண முடியாது. நான் சொல்றது வெரி வெரி லாங் டைமுக்கு தான் சொல்றேன். உடனே நான் குயிக்கா எதுவுமே பேசல. ரைட்டா? வெரி வெரி லாங் டைம். இது ஒரு பாசிபிள். ஃபர்ஸ்ட் பாசிபிள் அது புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் மேல போறது. ரெண்டாவது பாசிபிள் வந்து இது டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிட்டு கீழே வருது. மூணாவது வந்து
மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு மேல போறது. அதாவது இம்மிடியேட்டாவே நம்ம திங்கக்கிழமை ஒரு நல்ல நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், கேப் அப் இந்த ஆயிட்டு இங்கனக்குள்ள ஆயிட்டு அப்படியே மார்க்கெட் போகலாம். இதுக்கு நியூஸஸ் தான், ட்ரம்ப் அண்ட் எஃப்ஐ தான் இதுக்கு காரணம். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.